முல்லை பெரியாறு அணையை நிபுணர் குழுக்கள் மூலம் மீண்டும் ஆய்வு செய்ய மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரை செய்ததை கண்டித்து பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் இன்று லோயர் கேம்பில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை கடந்த சில மாதங்களாக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க துவங்கியுள்ளது. கேரளாவில் பல இடங்களில் உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம் என தொடங்கியிருக்கிறது. இதனை கண்டித்து தமிழக பகுதியில் உள்ள விவசாயிகள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் ஜீவாதாரமாக உள்ளது முல்லை பெரியாறு அணை. 2.57 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலங்களுக்கும் 1 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை உள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது கட்டுப்பாட்டிற்கு அணையை கொண்டு வர உள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அடுத்த 12 மாதங்களுக்குள் நிபுணர் குழுவை வைத்து அணையை மீண்டும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது. மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரையை கண்டித்து இன்று பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் குமுளி எல்லையில் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். குமுளியை நோக்கி சென்ற விவசாயிகளை லோயர் கேம்ப் பென்னிகுக் மணிமண்டபம் அருகே தடுத்து நிறுத்திய போலீசார் அங்கேயே போராட்டம் நடத்துமாறு கூறினர். அதனால் விவசாயிகள், விவசாய சங்கங்கள் லோயர் கேம்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தின் எதிரொலியாக லோயர் கேம்ப் குமுளி எல்லை பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டிஎன்வி செய்திகளுக்காக சாமுவேல். கேரள அரசே